வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தா மதுரைக்கு நம்ம டூர் வந்திருக்கோம். மதுரையில் ஃபஸ்ட்டு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தா ராக்காயம்மன் கோயில். இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்தா ராக்காய் அம்மன் கோயிலுக்கு தான் நம்ம இப்போ உள்ளே வந்திருக்கோம். அதோட என்ட்ரன்ஸில் தான் நம்ம பசங்க எல்லாருமே வந்து அந்த கோயிலுக்கு ஏறி போயிட்டுருக்கோம். இதுதான் அந்த கோயிலுக்கு போகிறதுக்கான பாதை. அது வழியாக நம்ம ஏறி போயிட்டுருக்கோம். இப்போ யார் இது? சித்தப்பு, நீங்க எப்போ வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? பசங்க எல்லோரும் நாங்கள் அப்படியே மலை மேலே அந்த கோயிலுக்கு ஏற ஆரம்பிச்சிட்டோம். இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தோம்னா, இங்கே உள்ள தீர்த்தத்தில் நம்ம குளித்தோம்னா நம்மளோட தோஷங்கள் எல்லாமே தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தீர்த்தத்தில் குளிக்கிறதுக்கான க்யூவில் தான் நம்ம இப்போ எல்லாருமே நின்றுட்டுருக்கோம். ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அந்த க்யூவுக்குள்ளே போய் உள்ளே போயிட்டு வரதுக்குள்ளேயே ரொம்ப லேட் ஆகிட்டு நம்ம தீர்த்தத்தில் குளிச்சுட்டு நம்ம இப்போ வந்து கோயிலுக்கு வெளியில் வந்து நம்ம நின்றுட்டுருக்கோம். அடுத்து நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தா முருகன் 6 படை வீடுகள் ஒன்றான பழமுதி சோலையில் தான் இப்போ நம்ம இருக்கோம். அடுத்து நம்ம முருகனை பார்த்துட்டாங்க உள்ள போகலாம். சேவல்கொடி பறக்குதடா, சேர்ந்து இடி இடிக்குதடா, வேலும் படி ஏறுதடா வேலையா. தாக்க தாக்க தாக்குமடா, நோக்க நோக்க காக்குமடா, பார்க்க பார்க்க பரவுமடா முருகையா. தமிழருக்கு முப்பாட்ட முருகன் தான், இந்த முப்பாட்ட எங்களுக்கு தலைவன் தான். நாட்டுக்குள்ள நடமாடி, நாட்டுக்குள்ள முடிசூடி, வீட்டுக்குள்ள வந்த எங்க வேலையா. நான் பாட்டுக்குள்ள உன்னை வச்சு பாடட்டா, நான் பாட்டுக்குள்ள உன்னை வச்சு பாடட்டா. முருகனோட தரிசனம் கிடச்சதுக்கப்புறமா நம்ம காலை சாப்பாடு வந்து கீழே ஒரு இடத்துல அன்னதானம் பண்ணியிருந்தாங்க. அங்கே வந்து நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அங்கே வந்து என்ன ஸ்பெஷல் பார்த்தோம்னா, நம்ம திருவாரூரை சேர்ந்தவங்க தான் வந்து அங்கே அன்னதானம் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் பந்திலே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பரிமாற ஆரம்பிச்சிட்டோம். பழமுதி சோலை கோயில் நம்ம பார்த்துட்டு அடுத்து எங்கே போயிட்டு அழகர் கோயில். அது உங்களை மதிக்கவே இல்லை. இடையில ஏறுங்க சட்னி எங்க போடுங்க, சாம்பார் இங்க போடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு இந்த பேரை வந்துட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வாட்டி பார்த்ததே அண்ணனா. வண்டி இப்படி போயிட்டு இருக்கு. அப்பா டிரைவரே, இப்படி மசா மசான்னு போயிட்டு தான் நாங்க எப்ப ஊருக்கு போய் சேர்றது? டிரைவர் சொல்லி கொஞ்சம் வேகமா தான் அழுத்தி வைக்க சொல்லுதே. எந்த ஊரியா நீ? கஞ்சம்பட்டி. இங்க எங்க வந்த? என் குழந்தைய சடங்குக்கு வந்திருக்கோம். இது யாரு? என் பொண்டாட்டி. கொஞ்சம் அனுப்புறியா? ஏன்கிட்ட இல்லையா, அங்க உட்கார வைக்கிறதுக்கு அனுப்புறியா கேட்டேன். வண்டி ஸ்லோவா போறதுக்கும் என் பொண்டாட்டி அங்க போய் போறதுக்கு என்ன சம்பந்தம்? அனுப்பி பாரு எப்படி. சீக்கிரம் வந்துரு சீக்கிரம் ஸோ இப்போ அடுத்து நம்ம வந்துட்டு அழகர் கோயிலுக்கு போகிறதுக்காக நம்ம உள்ளே வந்துட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டுருக்க பார்த்தோம்னா நம்ம சரவணன் டைகர் குஹூகா. ஒரு 10 நிமிஷம் வரணும்.
அழகர் கோயில் தரிசனம் முடிஞ்சோடனே அடுத்து நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தான். இது வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கடத்தரு. இங்கே வந்து ஜிகிர்தாண்டா எல்லாமே ரொம்ப ஃபேமஸ். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் சாமி பார்த்ததுக்கப்புறம் அடுத்ததான் நேராக நம்ம இங்கே வந்துட்டோம். மதுரையில் நம்ம அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் நேராக திருப்பரங்குன்றம் வந்தாச்சு. திருப்பரங்குன்றம் நாங்கள் ஒரு ஈவினிங் ஒரு 6 மணி போல் இங்கே வந்திருப்போம். இங்கேருந்து அப்படியே உள்ள சாமி கும்பிட்டுட்டு அடுத்து நாங்கள் சதுரகிரி போகிறதா இருக்கோம். அடுத்து நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ஒரு வழியாக வந்து சதுரகிரிக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா சதுரகிரி மலை அடிவாரத்துக்குள்ளே போய் படுத்துட்டு காலையில் 3 மணி போல் ஓப்பன் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. அங்கேருந்து நம்ம வந்துட்டு அப்படியே மேலே மலை ஏற போகிறோம்.